எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எப்போ செய்கிற வாழைக்காய் ஃப்ரை இல்லாமல் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காவை பாதியாக நறுக்கி அதை இப்படி மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்படி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா வாழைக்காய் கருகாமல் இருக்கும். ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா மிக்ஸ் தயாராகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நறுக்கி வச்ச வாழைக்காயை மசாலா மிக்ஸில் வச்சு 2 பக்கமும் நல்லா பிரட்டி விடுங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக நல்லா மசாலாவை பிரட்டி வைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான தவா எடுத்து தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா தடவி வச்ச வாழைக்காயை எடுத்து ஒன்றா தவால வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. தேவைப்பட்டா மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக விடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக அழுத்து விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா வாழைக்காய் மேலே நல்லா கோட் ஆகி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்திருக்கு. கொஞ்சம் பொரிச்சு கருவேப்பிலை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். இந்த ஃப்ரை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.